எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் எ மேட்ரிக்ஸ். இது வந்துட்டு நம்ம ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு மெத்தட், எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் எ மேட்ரிக்ஸ். அதில் வந்து நமக்கு கொஞ்சம் டிப்ஸ் இருக்குது, அதாவது சம் கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த 3 கண்டிஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணி நம்ம எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் மேட்ரிக்ஸில் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா இன்டர்சேஞ்ச் ஆஃப் எனி 2 rows ஆர் காலம்ஸ். அதான் வந்துட்டு ஒரு ரோ வந்து நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ரோஸை வந்து நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காலம்ஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி 2 பக்கமும் ஆரோ மார்க் போட்டுக்கணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன்னா multiplication of each element of a row or column by any non-zero scalar k. ஏதாவது ஒரு வேல்யூ, அதாவது 0, ஏன்னா 0 கூட மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 0 ஆயிடும், மொத்தமாவே 0 ஆயிடும். ஸோ அதனால நம்ம 0 இல்லாம வேற எந்த வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம். அதை வந்துட்டு நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம் k இன்டூ ஆர்ஐ. அதாவது என்ன, ஒரு ரோ எடுத்துக்கிறோம், அந்த ரோவை வந்து இன்டூ கேவால மல்டிபிள் பண்ணா நமக்கு வந்துட்டு அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கும். அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் ப்ரொசீஜர் காலம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு addition to the elements of any row or column the same scalar multiples of corresponding elements of any other row or column. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம இப்போ ரோ எடுத்துக்கிறோம், அந்த ரோல வந்து சம் ஸ்கேலரோட மல்டிபிள் பண்ண ஒரு வேல்யூவை ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காலம்க்கும் சேம் ப்ரொசீஜர், அதே மாதிரி ஒரு சம் ஸ்கேலரோட மல்டிபிள் பண்ண அந்த வேல்யூ ஆட் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாம் எதுக்கு நம்ம பண்றோம், நம்ம வந்து ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இதை வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ அதுக்கான கண்டிஷன்ஸ் தான் இது. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு பாயிண்ட் நமக்கு தெரியும், ஈக்குவலன்ட் மேட்ரிசஸ். அதாவது வந்துட்டு கெட் ஃப்ரம் சம் எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபார்மேஷன். அதாவது நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அந்த மேட்ரிக்ஸை எழுதும் போது வந்து இந்த மாதிரி தான் எழுதணும். ஈக்குவலன்ட், இட் இஸ் ஈக்குவலன்ட் டு ஏ ஈக்குவலன்ட் பி. அதாவது ஒன்று மாத்திட்டோம், நம்ம மாத்தினதுக்கு அப்புறமா இந்த சிம்பிள் தான் போடணும், ஈக்குவல் டு சிம்பிள் போடக்கூடாது. அதுதான் ஈக்குவலன்ட் மேட்ரிசஸ். அடுத்தது முக்கியமா நமக்கு என்ன தெரியணும்னா ஈக்குவலன்ட் ஃபார்ம். ஈக்குவலன்ட் ஃபார்ம் எதுக்குன்னா ஃபைண்டிங் த ரேங்க். ஈக்குவலன்ட் ஃபார்ம் வந்து இப்ப நம்ம இந்த எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் எதுக்கு பண்ண போறோம், இந்த ஈக்குவலன்ட் ஃபார்முக்கு மாத்துறதுக்காக தான் நம்ம எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் பண்ணுவோம். அது ஈக்குவலன்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது என்னன்னா, இதுதான் வந்து நம்மளோட இன்ட்ரடியூசர். நம்ம ஃபர்ஸ்ட் வர்ற எலிமெண்ட், அந்த எலிமெண்ட்டுக்கு கீழே இருக்க எலிமெண்ட் 0வா இருக்கணும். இது 0 ஆயிடுச்சு, நம்ம ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இது ஆயிடும். ஸோ அதுக்கு கீழே இருக்கிற இது வந்து நமக்கு 0 ஆயிடும். இந்த மாதிரி எல் ஷேப்ல ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, அந்த மேட்ரிக்ஸ்ல இந்த கீழே இந்த எல் ஷேப்ல இந்த 3ஐயும் நம்ம 0 ஆக்குறதுக்காண்டி சம் எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஈக்குவலன்ட் ஃபார்ம் இந்த மாதிரி மாத்திட்டோம்னா நமக்கு வந்து இதோட ரேங்க் என்னன்னு கிடைச்சிடும். ரேங்க்ங்கிறது பொதுவா என்ன, நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ். அப்போ இந்த மாதிரி எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணதுக்கு அப்புறமா நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ் எவ்வளவு ரோஸ்ல இருக்கோ அதுதான் நம்மளோட ரேங்கா இருக்கும். இது வந்துட்டு introduction about the rank, to find the rank using elementary transformations.